ஹாய் விவேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாட்டரசன் கோட்டை அப்படிங்கிற ஊரில் கண்ணுடையம்மன் என்கிற சாமியை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க நண்பர்களே, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போனத்தோடய அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். எப்படியோ சரியான கூட்டம். சிறப்பு தரிசனம் 20 ரூபா கொடுத்தோம்னா சிறப்பு தரிசனம் ஈஸியாக போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது மாதிரி நாங்கள் 20 ரூபா கொடுத்து ஈஸியாக போய் சாமியை பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, எல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. சரியான கூட்டம் பாருங்கள். சாமியை ஃபோட்டோவே எடுக்க முடியல, எப்படியும் உங்கள்கிட்ட காமிக்கிறதாக எடுத்துட்டேன். பாருங்கள், நாட்டரசன் கோட்டைக்கு தெற்கே உள்ள கிராமங்களிலிருந்து திரண்டைக்குளம் எனும் பிரண்டைக்குளம் வழியாக தினசரி பால் கொண்டு வரும் காட்சி. தினமும் பால் இந்த வழியாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பால் கொண்டு வருவதெல்லாம் ஒரே இடத்துல பால் தட்டி கீழே விழுவோமா. இந்த இடத்துல எப்பயுமே பால் கீழே விழுவோமா. பால் கொட்டிய நிகழ்வை பற்றி கிராம மக்கள்லாம் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதே இடத்துல பால் கொட்டுது அப்படின்னு அந்த மன்னர் கடப்பாரை வச்சு குத்துறாங்க. அந்த இடத்துல ரத்தம் பீச்சுன்னு அடிக்குது. பிரண்டைக்குளை கிராமத்திலிருந்து மக்கள் தலைமையில் கண்ணுடநாயகி அம்மனை பார்க்க வந்திருக்காங்க. மறுநாள் மக்கள் பார்த்தபோது அம்மன் சிலை வடக்கு முகமாக திருப்பி இருந்தது. அதிலேருந்து இந்த அம்மனுக்கு ஆலயம் அமைத்து திருவிழா நடத்தி கொண்டு வர்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எடுத்த குரூப் ஃபோட்டோவை பாருங்கள். அடுத்து நான் தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.